போர்ச்சுகல் நாட்டில் காட்டுத்தீ ஊருக்குள் பரவியதால் காரில் தப்பி செல்ல முயன்றவர்கள் உள்பட 64 பேர் உயிரிழந்தனர். போர்ச்சுகல் நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள பெட்ரோகோ கிராண்டேவில் வனப்பகுதியில் 60 இடங்களில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. காய்ந்த சருகுகள் மீது இடி விழுந்ததன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அடிக்கும் நிலையில் தீ மளமளவென பரவ தொடங்கியது. வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள குடியிருப்புகளிலும் தீ பரவியது. சுமார் 50 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த தீ பரவி உள்ளதாக போர்ச்சுகல் அதிகாரிகள் தெரிவித்தனர். தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 60 தீயணைப்பு படைகளைச் சேர்ந்த 1700 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீ பரவிய இடத்திலிருந்து காரில் தப்பிச் செல்ல முயன்ற பலர் காரிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தீயை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்பெயின் சார்பில் 2 தண்ணீர் தெளிக்கும் விமானங்கள் போர்ச்சுகல் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.